ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எபிசோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரோமோவில் வந்த ஒரு சீன் வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்கள் இந்த சீன் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். காவேரி வந்து அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணிட்டு அந்த அங்க பிரதர்ஷனம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஷோல்டரில் சாயும்போது கங்கா சொல்லுவாங்க, நான் கூட தான் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்தேன், ஆனால் நீ அவளுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ப்ரோமோவில் காமிச்சாங்க இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்த மாதிரி தெரில. ஸோ இன்னைக்கு ஈவினிங் டிவியில் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாமா? இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. சின்ன தாயவள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த பரிகாரம் சீன்ஸாக கொண்டுட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து குட்டியாக நம்ம கங்காவும் காவேரியும் ஃபைட் பண்ணிக்கிற மாரி காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, கங்கா வந்து எப்போதுமே ஒரு டென்ஷன் மோடு, கோவம் மோட்லேயே இருக்காங்க. ஸோ அது வந்து காவேரி கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு போராடுறதுக்கு வந்து நம்ம குமரன் மாமா சிக்கலன்னு என்கிட்ட வரையா அப்படி சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கங்கா சொல்கிறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் உங்களை மாரி கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட பதிலுமே பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, உங்களை மாரி சண்டை போட்டே இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க டென்ஷனாகி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா, எதுக்கு இவ்வளோ கோவத்தை காட்டுறாங்கன்னு தான் தெரில. ஆனால் மேபி இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருக்கும் அக்கா சிஸ்டர்ஸ்குள்ள அப்படின்றது வந்து எனக்கு தோணிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கதைக்கான இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ஃபேக்டர் வச்சு சீன் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. அம்மா நான் சும்மா இல்லைடா அப்படின்னு அவங்கள இது பண்ணுறது, அவங்க அம்மா டென்ஷன் ஆகுது பாடணுன்னு, அது நல்லா இருந்துச்சு. அதில் அவங்க சொன்னாங்க, அப்பா என்ன எப்படி ரசிப்பார் தெரியுமா நான் பாடும்போது அப்படின்னா, இப்போ போய் பாடுவோம் ஹஸ்பண்ட் ரசிப்பாங்க அப்படின்னு. அவரும் என்ன ரசிப்பார் அப்படின்னா, ஆமாங்க நம்ம விஜய் அவங்க பாடும்போது என்ஜாய் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்கா சீன் இருந்துச்சு. வீக்கா சீனில் வந்து அவங்க வந்து கோ பிரதர்ஸ் என்ன எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க போலயே, பார்க்குறக்கே நல்லாயிருக்கு அப்படின்றாங்க காவேரி. அண்ட் வந்து இன்னைக்கு தாங்க விஜய் ஒரு உண்மை டக்குன்னு நச்சுன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இந்த ஹோல் ஃபேமிலிலேயே நீ மட்டும்தான் ஸ்வீட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், எம்னோ பொண்ணு நீ வீணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வரலாற்று தப்ப பண்ணிட்டோம் காவேரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக விஜய், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பாவம் நிவின் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீக்கா சீன் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.